ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமரிக்கல் மெத்தட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 பேப்பரில் வரக்கூடிய தேர்ட் யூனிட்டில் வரக்கூடிய சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஏகன் வேல்யூ ப்ராப்ளம் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நியூட்டன் ராப்சன் மெத்தட். அதில் இருந்தால் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமரிக்கல் மெத்தடுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோட இந்த பேட்சில் இந்த சீரீஸில் ஒவ்வொரு மெத்தடுக்கும் மினிமம் 2 or 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு 1 by 1 வரப்போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கொடுத்த ப்ராப்ளம்ஸ், இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட் ஆஃப் x⁴ - x = 10, correct to 3 decimal places யூசிங் நியூட்டன் ராப்சன் மெத்தட். நியூட்டன் ராப்சன் மெத்தட்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஃபார்மில் என்ஆர் மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. என்ஆர் மெத்தட் ஷார்ட்டாக கொடுத்தாலும் அது நியூட்டன் ராப்சன் மெத்தட் தான். ரைட்டா? ரைட். இப்போ கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். இல்லை லெட் ஃபர்ஸ்ட் f of x = கொடுத்தது இந்த 10 இந்த சைடு தான் -10 தான். அப்போ x⁴ - x - 10. ஃபர்ஸ்ட் f of x நம்ம எடுத்துருக்கோம். ரைட். அடுத்து f of 0 x பதிலாக ஃபர்ஸ்ட் 0ன்னு அப்ளை பண்ணும். x பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணால் என்ன வரும்? இது டோட்டலாக 0 ஆகி -10 வரும். -10 இது நெகட்டிவ். தென் f of 1 எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா 1 - 1 உடனே 1 - 1 கேன்சல் ஆகி இங்கேயும் -10 வரும். இஸ் த நெகட்டிவ். அடுத்து f of 2 அப்ளை பண்ணுறோம். 2 அப்ளை பண்ணும்போது 2⁴ 16. ஓகேவா? 16 -2 -10 வரும். 12 + 4 பாசிட்டிவ். ரைட்டா? கவனிங்க, எந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட் சைன் வந்திருக்கு? எப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சேம் சைன் தான். ஓகேவா? ஆனால் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆப்போசிட் இருக்கு. இதில் நெகட்டிவ், இதில் பாசிட்டிவ். அப்போ 1 2. ஓகேவா? 1 அப்ளை பண்ண எக்ஸ் பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ், 2 அப்ளை பண்ண அடுத்தடுத்த நம்பர் போடணும். 0 1 2. சப்போஸ் இதுலேயே நமக்கு நெகட்டிவ் கிடைச்சிச்சுன்னா அடுத்து 3 அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 1 2 இந்த சைடை பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். அப்போ ஆப்போசிட்டிவ் சைன் இந்த இடத்துல தான். அப்போ ஸோ a root lies between 1 and 2. The root near to 2. அவ்வளோதான். a root lies between 1 and 2. 1க்கு 2க்கு நடுவில் தான் அந்த ரூட் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த ரெண்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் சைன் கிடைக்கும். எந்த ரெண்டு வழியும் அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் சைன் கிடைக்கும், அந்த ரெண்டுக்கு நம்பருக்கு நடுவில் தான் அந்த ரூட்ஸ் இருக்கும். ரைட்டா? அப்போ ரூட்ஸ் நியர் டு 2. அப்போ லெட் x0 = 2. x0னா இனிஷியல் வேல்யூ 2 நம்ம எடுக்கிறோம். ரைட். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா பை நியூட்டன் ராப்சன் மெத்தட். நான் ஷார்ட்டாக எழுதுறேன். நியூட்டன் ராப்சன் மெத்தட் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? xn + 1 = xn - f of xn divided by f dash of xn. ஓகேவா? வேர் n = 0 1 2 etc. இதுதான் நியூட்டன் ராப்சன் மெத்தடைய ஃபார்முலா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் x0 = 2ன்னு எடுக்கிறோம். x0 2 என்ன? ஃபர்ஸ்ட் கேஸ் 1. n = 0. put n = 0. n = 0 அப்ளை பண்ணா இல்லை 0 + 1 1. அப்போ x1. ஓகேவா? ஸோ இதை வச்சு டேபிளாக கூட போடலாம். இப்படி நம்ம கேஸ் 1 கேஸ் 2 டேபிளாக போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பாருங்க. இங்கே பார்ப்போம், இந்த சைடு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் n to 0. ஃபர்ஸ்ட் n = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே f of xன்னு இருக்கா, அதை எடுத்து எழுதிடும். f of x
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு என்னவா வரும் எக்ஸ்என் மைனஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ்என் மைனஸ் போடலாமா எஃப் ஆஃப் எக்ஸ் இதுவாக இருந்தால் எக்ஸ்என் என்ன வருதா இல்லை என்னன்னு சேர்த்துக்க வேண்டியதான் ரைட். அடுத்து நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்என் வேணும்ல அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிப்போம் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4x³ மைனஸ் 1 அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்என் என்னவா வரும் 4xn³ மைனஸ் 1. பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இங்கே இருந்த டேபிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க இடம் இல்லாதனால இங்கே ஆரம்பிச்சிடும் n ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 0 n ஈக்குவல் டு 0. ஸோ டேபிள் இடம் இல்லாதனால இப்படி நான் ரஃப் பண்ணிட்டு தரது செய்கிறேன் ஓகேவா ரைட். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து xn எஃப் ஆஃப் xn அதாவது எஃப் டேஸ் ஆஃப் xn. அடுத்து ஃபார்முலா என்ன xn plus 1 equal to xn minus f dash of f of xn divided by f dash of xn. ரைட்டா டேபிள் போட்டோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கும். இப்போ n ஈக்குவல் டு 0ன்னு இதில் அப்ளை பண்ண என்ன வரும் x0 minus f of x0 divided by f dash of x0 வருமா xn ஈக்குவல்னு வருமா சரி ரைட். இப்போ f of xn என்ன இது இப்போ இங்கே அப்ளை பண்ணி என்ன வரும் x0 இது சொல்கிறேன் x04 minus x0 minus 10 இதோட வேல்யூ என்ன n equal to 0 தானே அப்போ இதில் பூரா n equal to 0 அப்ளை பண்ணலாமா f of xn அப்போ 0 அப்ளை பண்ணால் 2 power 4 வந்து அது 16 minus 12 16 minus 12 வந்து 4 equal to 4 கிடைக்கும். இங்கே f dash of xn f dash of xn 4xn³ minus 1 அப்போ n equal to 0 அப்ளை பண்ணும்போது 4x³ not minus 1 ஓகேவா. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் 4 into 2³ minus 1 2^ங்கிறது வந்து 8 4s are 32 minus 1 31 ஓகேவா ரைட். ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா ஃபார்முலா அப்ளை பண்ணால் இங்கே n equal to 0ன்னு அப்ளை பண்ணால் x1 equal to இங்கே 2 தானே 2 மைனஸ் f of xn வேல்யூ என்ன 4 divided by 31. ஸோ இதை நீங்கள் வந்து கேல்குலேட்டரில் அதாவது 4 divided by 31 வேல்யூ ஃபைண்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.871 கிடைக்கும் 1.871 x1 வேல்யூ கிடைக்கும் ரைட். ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு n equal to 1 n equal to 1 அப்ளை பண்ணும்போது இங்கே இதில் என்ன வரும் x1 என்ன ஆயிருமா அப்போ xn power 4 minus x1 minus 10 ஓகேவா. இப்போ இங்கே x1 power 4 தானே x1ஓட வேல்யூ என்ன 1.87 whole power 4 அப்போ 1.871 4 minus 1.871 minus 10 அப்படி போடலாம் ஓகேவா. இங்கே போடும்போது இதோட வேல்யூ என்ன வரும் அதில் x1 power 4 ஓகேவா இந்த வேல்யூ செஞ்சிடலாம் இதை நமக்கு x1 வேல்யூ கிடைச்சிருக்கு இதை கொண்டு இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி -10ன்னு போடுறோம். அப்படி -10ன்னு போடும்போது 0. கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 0.383 வரும் 0.383 வரும் 0.383. ஸோ அதே போல் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்னது 4x³ இருக்குல்ல 4xn³ minus 1 அப்போ என்னக்கு பிறகு என்ன பண்ணணும் நம்ம 1 அப்ளை பண்ணுறோம் 1 அப்ளை பண்ணும்போது 4 into x1³ minus 1 அப்போனா 4 into x1க்கு பதிலாக 1.871 whole³ minus 1. ஸோ முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஸ்கியூப் பண்ணணும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுலேருந்து 1 லெஸ் பண்ணணும் லெஸ் பண்ணால் 25.198 கிடைக்கும். ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா
என்னது n equal to 1 அப்படிங்கும்போது x2 ஆயிரும். x2 equal to x1 minus x1 minus நான் இருக்குல்ல இந்த ரெண்டையும் மேலே டிவைட் பண்ண x1 ஸ்ட்ரெயிட்டாக வெளியே கொடுக்கலாமா? 1.871 minus மேலே 0.383 divided by கீழே 25.198. எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அதாவது எப்படி பண்ணால் முதல்ல இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். வர்ற ஆன்சர் வருமோ அப்போ இதுல இருந்து அந்த ஆன்சர் வச்சுக்கணும் சப்ராக்ட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்னா x2 equal to 1.8559 கிடைக்கும். x2 கிடைக்கும். சப்போ அடுத்து n equal to 2 n equal to 2 அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைக்கணும் x2 4 minus x2 minus 10 இந்த சைடு போகும்போது 4x2 whole square minus 1. இந்த x2க்கு பதிலாக எதை அப்ளை பண்ணணும்? இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். x2க்கு பதிலாக இந்த வேல்யூ இங்கே எப்படி அப்ளை பண்ணணும்? x1க்கு பதிலாக இதை போட்டோமா? அப்புறம் x2ன்னு வரதுனால இந்த வேல்யூஸ் போடணும். அப்படிங்கும்போது இங்கே 2 + 1 x3 ஆயிடும். x3க்கு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இங்கே புரிஞ்சுட்டு கால்குலேட்டர் எப்படி பண்ணணும்னு இப்படி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 24 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரும். அதாவது சாரி இது 24 24 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுக்கலாமா? 0.007 ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த x2 வந்து இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 0.007 ஆன்சர் கிடைக்கும். இங்கே 24.5 சம்திங் அதாவது 24.569 கிடைக்கும். 24.56 இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வரும்? எக்ஸ் என்ன தானே, அப்போ n ஈக்குவல் என்னது 2 அப்போ இங்க x2 x2 ஓட வேல்யூ என்ன 1.8559 மைனஸ் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா? இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா 0.003 கிடைக்கும். ஓகேவா? அதை நம்ம அப்ராக்சிமேட்டா 0ன்னு எடுத்துப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா x3 ஓட வேல்யூ 1.8559. x2 x3 வெளியே ஈக்குவலாக வந்துட்டா இதுக்கப்புறம் நம்ம n ஈக்குவல் டு 3 4 பண்ணணும் அவசியமே கிடையாது. எந்த ஸ்டெப்புக்கு மேலே நமக்கு ஈக்குவலாக வருதோ அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்லுறாங்க கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேஸ்ங்காங்க. அவங்க 3 டெசிமல் பிளேஸ் இங்கே பாருங்க 855 ஈக்குவல் இங்கே 855 ஈக்குவல். ஸோ கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேஸ்னால இதோட நிச்சயம் நம்ம ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ therefore the root is 1.8559. That's all. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல சொன்ன முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு 0 1 2 0 அடுத்தடுத்த நம்பர் அப்ளை பண்ணுறோம். எங்கே ஆப்போசிட் சைன் வருதோ அதுக்கு நடுவில் தான் ரூட் இருக்கும். அப்போ நியர் டு 2 வரைக்கும் இருக்கும். அப்போ x நாட் ஈக்குவல் 2ன்னு எடுத்துட்டோம். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து f of x, f dash of x, f of xன்னு f dash of xன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறது ரெடியாக வச்சுக்கிட்டோம். ஸோ டேபிள் போட்டு n equal to 0 ஒரு கேஸ் ஆகும், n equal to 1 ஒரு கேஸ் ஆகும், n equal to 2 ஒரு கேஸாகவும் செஞ்சோம். எந்த ஸ்டெப்புக்கு மேலே ஆன்சர் ஈக்குவலாக வருதோ அட்லீஸ்ட் ஒரு 3 டெசிமல் ஈக்குவலாக வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இது ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சரை நம்ம சொல்லிடுறோம். அப்போ த ரூட் இஸ் 1.8779. ஓகேவா? ஸோ 3 டிஜிட் போட்டால் தப்பு இல்லை, 1.855 போட்டாலும் வருது. ஏன்னா அவங்க வந்து கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளத்தில் கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேஸ் 1.855 போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூனிவர்சிட்டி கொஸ்டினோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.